இந்திரஜித்தன் தனது அம்புகளினால் தன்னை எதிர்த்து நின்ற ஹனுமனை தாக்கி அவனை சோர்வடைய செய்து விடுகிறான். அதன் பின் அவன் கேட்கிறான், நான் உங்களை எதிர்ப்பதற்காக இங்கு வரவில்லை, நான் எதிர்க்க வேண்டியது இலக்குவன் என்கின்ற ஒருவனே, தற்பொழுது அவன் எங்கு இருக்கிறான் என்று தன்னை எதிர்க்க வந்துள்ள ஏனைய பிற வானர வீரர்களை பார்த்து இந்திரஜித்தன் குரல் எடுத்து கேட்கிறான். அதான் அடுத்த பாட்டு. ஆயவன் அயர்தலோடும் அங்கதன் முதல்வர் ஆனோர் காய்ச்சினம் திருகி வந்து கலந்துளார் தம்மை காணா நீயீர்கள் நின்மின் நின்மின் இருமுறை நெடிய வானில் போயவன் எங்கே நின்றான் என்றனன் பொருள் செய்யாதான். தன் முன்னே எதிர்த்து நிற்கக்கூடிய அங்கதன் முதலாகிய வானர தலைவர்களையும் வானர வீரர்களையும் சற்றளவேனும் பொருட்படுத்தாத இந்திரஜித்தன் ஆயவன் அயர்தலோடும், ஆயவன் அனுமன், இதுகாரும் இந்திரஜித்தனோடு போர் செய்து கொண்டிருந்த அனுமன் அயர்ச்சி அடைந்தான், தளர்ந்து போனான். அனுமன் தளர்ந்ததை பார்த்தவுடனே அங்கதன், நீலன், ஜாம்பவான் போன்றோர்களெல்லாம் தங்கள் படைப்பிரிவுகளோடு இந்திரஜித்தனை தாக்க வருகிறார்கள். அங்கதன் முதல் ஆனோர் காய்ச்சினம் திருகி கடுமையான கோபத்தோடு இந்திரஜித்தன் முன்னே வர வந்து கலந்துளார் தம்மை காணா, காணான்னா பார்த்து, கண்டுன்னு அர்த்தம். தன் முன்னே பெரிய வானர படைகளோடு வந்து நின்ற வானர தலைவர்களை பார்த்தான் இந்திரஜித்தன். நீயீர்கள் நின்மின் நின்மின், நீங்கள் என்னோடு போர் செய்ய வேண்டாம், சற்று நில்லுங்கள் நில்லுங்கள், உங்களோடு போர் செய்ய நான் தயாராக இல்லை. நான் யாரோடு போர் செய்ய விரும்புகிறேன் தெரியுமா? இருமுறை நெடியவானில் போயவன், 2 முறை என்னால் தாக்கப்பட்டு வானுலகு சென்றவனாகிய இலக்குவன். ஒரு முறை நாகபாசத்தினால் கட்டப்பட்டு அவன் மரணத்தினுக்கு உண்டான எல்லைக்கு செல்ல, அப்பொழுது வந்த கருடன் அந்த நாகபாச பிடியிலிருந்து இலக்குவனை விலக்கினான். அதன் பிறகு நான்முகன் அத்திரமாகிய பிரம்மாஸ்திரத்தை எய்த பொழுது அவன் முற்றிலுமாக ஒடுங்கி இறந்தான். அப்பொழுது சஞ்சீவி மலையை கொணர்ந்ததினாலே அவன் உயிர் பெற்றான். ஆகவே என்னால் 2 முறை தாக்கப்பட்டு வானுலகு சென்றவனாகிய அந்த இலக்குவன் இப்பொழுது எங்கு உயிரோடு இருக்கிறான் என்றனன் பொருள் செய்யாதான். தன் முன்னே நிற்கக்கூடிய ஏனைய பிற வீரர்களை சற்றளவும் பொருட்செய்யாதவன், அவர்களை எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ளாதவனாகிய இந்திரஜித்தன் இலக்குவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டான். வெம்பினர் பின்னும் மேன்மேல் சேரலும் வெகுண்டு சீயம் தும்பியை தொடர்வது அல்லால் குரங்கினை சுழிவது உண்டோ அம்பினை மாட்டி என்னே சிறிது போர் அற்றவல்லான் தம்பியை காட்டி தாரீர் சாதீரோ சலத்தின் என்றான். இதுதான் எதிரியினுடைய மனத்திட்பத்தை அப்படியே குலைக்கிறது. எப்படி? இந்த இந்திரஜித்தனினுடைய வாய்மொழியை கேட்டு மேலும் கோபத்தினுக்கு உள்ளான அங்கதன் முதலானோர் வெம்பினர் பின்னும் மேன்மேல் சேரும். இந்த இந்திரஜித்தன் ஏளனமாக பேசியதை கேட்ட உடனே அங்கதனை போன்று அவரவர் உள்ளத்துல கடுமையான கோபம் இந்திரஜித்தன் மீது எழுந்ததினால முன்னைக்கு இப்பொழுது அதிகமான வீரர்கள் திரண்டு இந்திரஜித்தன் முன்னே நிற்கிறார்கள். அப்படி அதிகமான வீரர்கள் தன் முன்னே வருவதை கண்டு இந்திரஜித்தன் என்ன கேட்டான் தெரியுமா? சீயம் தும்பியை தொடர்வது அல்லால், சீயம்னா சிங்கம், தும்பின்னா யானை. டே, நான் சிங்கம் போன்றவன், நான் யானையை நோக்கித்தான் போர் செய்ய முடியும். என்னுடைய வீரத்தினுக்கு இலக்குவன் போன்ற வில்லாளியை தான் எதிர்க்க முடியும். உங்களை போன்ற குரங்குகளை கொல்லுதல் என்பது என் வீரத்தினுக்கு இழுக்கு.
குரங்கினை சுழிவது உண்டோ? உங்களோடு முரண்பட்டு உங்களை அழித்தலிலே எனக்கென்ன பெருமை வந்துவிடப் போகிறது? நான் எந்த விதத்தில் குறைந்தவன்? நான் போரிலே வெல்ல வேண்டும் என்றால் அது இலக்குவன் போன்ற வீரனோடு போர் செய்துதான். உங்களை போன்ற வானரங்களை கொல்லுதல் என்பது என் வீரத்தினுக்கே இழுக்கு. அம்பினை மாட்டி என்னே, உங்கள் மீது அம்புகளை செலுத்துவதினால் நான் பெறப்போவது என்ன? அது என் வீரத்திற்கு எந்த விதத்திலே சிறந்ததாக இருக்கும்? சாதாரண குரங்குகளை இந்திரஜித்தனாகிய நான் கொன்றேன் என்றால் எனக்கு அது பெருமையே கிடையாது. ஆகவே சிறிது போர் ஆற்ற வல்லான் தம்பியை காட்டித்தாரு. என்னோட கொஞ்ச நேரம்தான் போர் செய்யக்கூடிய அளவினுக்கு ஆற்றலை உடையவனாய் இருக்கிறான் உங்கள் இலக்குவன், அவனை கொண்டு வாருங்கள். அவன் அதிக நேரம் என்னோட போரெல்லாம் செய்ய முடியாது. அவனது ஆற்றலை நான் முற்ற அழித்து விடுவேன். ஆகவே சிறிது நேரம் வேண்டுமானால் எனக்கு இணையாக என்னோடு போர் செய்வதற்கு உரியவன் யார்னா இலக்குவன் ஒருத்தன் தான். அவனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள், அவனை என் முன்னே வர சொல்லுங்கள். ஆகவே மாறாக நீங்கள் வந்து நின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இறந்து போவீர்கள், நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே உங்களை நான் எந்த விதத்திலும் அழிப்பதற்கு தயாராக இல்லை. எனது நோக்கம் இலக்குவன். அவன் இல்லை என்றால் மாறாக நீங்கள் முன்வந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இறப்பது உறுதி சொல்லிட்டு ஒரு மேற்கோளை காமிச்சான். உங்களை காட்டிலும் வலுவானவன் உங்கள் அனுமன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த அனுமனே என்னோடு போர் செய்யாமல் தளர்ந்து போனான் அல்லவா? இதற்கு மேலுமா உங்கள் வீரம் பெரியது என்று எண்ணுகிறீர்கள்? வேண்டாம், போய் இலக்குவனை வர சொல்லுங்கள். அனுமனை கண்டிலீரோ, அவனினும் வலியீரோ, என் தனு உளதன்றோ, தோளின் அவ்வலி தவிர்ந்தது உண்டோ, இனும் முனை நீர் அலீரோ, எவ்வலி ஈட்டி வந்தீர், மனுஷனை காட்டி நும் தம் மலைதொரும் வழிக்கொளீரோ. ரொம்ப அழகான ஏளனம். அனுமனை கண்டிலீரோ, அவனினும் வலியீரோ, என் அம்புகளினால் தாக்கப்பட்டு வலிவிழந்து விழுந்திருக்கிறானே அனுமனை பார்த்த பின்னுமா நீங்கள் என்னோடு போர் செய்ய முன் வருகிறீர்கள்? நீங்கள் என்ன அனுமனை காட்டிலும் ஆற்றல் மிக்கவர்களா? என் தனு உளதன்றோ, தோளில் அவ்வலி தவிர்ந்தது உண்டோ. என்னுடைய வில்லும் இருக்கிறது, என்னுடைய தோளும் தளர்ந்து போகல. ஆகவே என் தோளின் வலியின் முன்னால், என் வில்லாற்றலின் முன்னால் உங்கள் ஒருவராலும் நிற்க முடியாது. இன்னும் முனை நீர் அலீரோ, எவ்வலி ஈட்டி வந்தீர். இன்னமும் போர் முனையிலே முன்வந்து நிற்பதற்கு நீங்கள் தகுதியானவர்களா? என்ன ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்று என்னை எதிர்க்க வந்திருக்கிறீர்கள்? அப்படி என்ன புதியதாக வலிமையை பெற்று விட்டீர்கள்? குரங்குகள் தானே நீங்கள். உங்களுக்கு தெரிந்தன எல்லாம் மரமும் கல்லும் தானே. ஆகவே உங்களை இருமுறை நான் தோற்கடித்திருக்கிறேனே. இப்பொழுது என்ன எண்ணத்தினால், என்ன புதுவிதமான ஆற்றலை பெற்றதினால் என் முன்னே வந்து நிற்கிறீர்கள்? மனிதனை காட்டி நுந்தம் மலைதொரும் வழி கொளீரோ. மனிதனாகிய இலக்குவனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு உமக்கு உரிய மலை இருக்கிறதல்ல, குரங்குகள் மலையில தான் இருக்கும். உங்களுக்கு உண்டான இடமாகிய மலைகளுக்கு போய் பத்திரமாக சேருங்கள். உங்களை நான் ஒன்றும் செய்வதாக இல்லை. ஆகவே நீங்கள் குரங்குகள், நான் அரக்கன். என் முன்னே மனிதனான அந்த இலக்குவனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான இடமாகிய மலைகளுக்கு போய் சேருங்கள். நான் உங்களை ஒன்றும் செய்ய போவதாக இல்லை என்று உரைத்து இளவல் தன்மேல் எழுகின்ற இயற்கை நோக்கி குன்றமும் மரமும் வீசி குறுகினார் குழாங்கள் தோறும் சென்றன பகழி மாறி மேருவை உருவி தீர்வ ஒன்று அல கோடி கோடி நுழைந்தன வலியும் ஓய்ந்த. இவ்வளவு எடுத்து சொல்லியும் இந்த வானரர்கள் அங்கதன் தலைமையிலான இந்த பெரும் படை அரக்கர் படையின் மீது விழுந்தது, போர் செய்ய முனைந்தது. என்று உரைத்து இளவல் தன்மேல் இவ்வாறு உங்களை நான் எந்த விதத்திலும் போர்க்களத்திலே சந்திக்க மாட்டேன் என்று இந்திரஜித்தன் சொல்ல, இளையோனாகிய இலக்குவன் மீது எழுகின்ற இயற்கை நோக்கி இந்திரஜித்தன்
இலக்குவன் மீது மட்டுமே போரினை செய்ய போகிறேன் என்று அவன் சொன்னதை கேட்டு குன்றமும் மரமும் வீசி குறுகினர். வானரங்கள் அந்த இந்திரஜித்தன் மீது தங்கள் கைகளில் இருந்த பாறைகளையும் மரங்களையும் அவன் மீதும் அவனது அசுர படைகள் மீதும் வீசிக்கொண்டே நெருங்க, மேருவை உருவி தீர்வ பகழி மாறி மேருமலையினையும் ஊடுருவக்கூடிய கூர்மையான வலுவான அம்புகளை ஒன்று அல கோடி கோடி, ஒன்று அல கோடி கோடி என்கின்ற பேர் எண்ணின் அளவிலே இந்திரஜித்தன் எய்தான். அவனது ஒவ்வொரு அம்பும் மேருமலையை கூட துளைத்து செல்லும் ஆற்றல் வாய்ந்தது. அப்படிப்பட்ட அம்புகளை, கோடிக்கணக்கான அம்புகளை வானரர்கள் மீது எய்யத் தொடங்கினான். குழாங்கள் தோறும் சென்றன நுழைந்தன வானர கூட்டங்கள் ஊடே இந்த இந்திரஜித்தனது அம்புகள் பறந்து சென்றன. அந்த அம்புகள் என்ன செய்தனவா? இந்த வானர வீரர்கள் உடலிலே நுழைந்ததினால் வலியும் ஓய்ந்தார். அதனால் வானர வீரர்கள் தங்கள் ஆற்றலினை முற்றிலுமாக இழந்து தடுமாற தலைப்பட்டார்கள். படுகின்றது அன்றோ மற்ற உன் பெரும் படை பகழி மாறி, விடுகின்றது அன்றோ வென்றி அரக்கணாம் காளமேகம், இடுகின்ற வேள்வி மாண்டது இனி அவன் பிழைப்புறாமே, முடுகு என்றான் அரக்கன் தம்பி நம்பியும் சென்று மூண்டான். அரக்கன் தம்பி, இந்த இடத்துல அரக்கன்னா ராவணன், அவனுடைய தம்பியாகிய விபீஷணன் இலக்குவனுக்கு அறிவுரை சொல்லுகிறான். ராவணனது தம்பியாகிய வீடனன் இலக்குவனை பார்த்து, வென்றி அரக்கனாம் காளமேகம், வெற்றி திறன் வாய்ந்த அரக்கனாகிய காளமேகம். காளமேகம்னா இந்திரஜித்தன். ஏன்னா கரிய மேகம் போன்ற உருவம், மேகத்திலிருந்து மழை திவலைகள் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிலே விழுவது போல இந்த காளமேகமாகிய இந்திரஜித்தன் வில்லில் இருந்து அளவிட முடியாத அம்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பகழி மாறி விடுகின்றது அன்றோ, அம்பு மழையை ஓயாமல் விடுகின்றான் அல்லவா? மேகத்திலிருந்து எவ்வாறு மழை திவலைகள் ஓயாது வருமோ அதுபோல் கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்திரஜித்தன் வில்லில் இருந்து அம்புகள் இடைவிடாமல் வந்த வண்ணம் இருக்கின்றன. மற்ற உன் பெரும் படை படுகின்றது அன்றோ, அவ்வாறு இந்திரஜித்தனால் எய்யப்படக்கூடிய கோடிக்கணக்கான அம்புகளினால் இலக்குவனே உனது படை அழியப்படுகிறது, பார்த்துக்கொள். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இடுகின்ற வேள்வி மாண்டது, ஹோமப்பொருளை இடுதற்கூடிய இந்திரஜித்தனினுடைய நிகும்பலையாகம் அழிக்கப்பட்டு விட்டது. இனி அவன் பிழைப்புறாமே முடுகு என்றான். இனி அவன் உயிர் பிழைத்து இருக்கக்கூடாது, வேகமாக அவனை சென்று தாக்கு என்றான். நம்பியும் சென்று மூண்டான். ஆடவரில் சிறந்தவனாகிய இலக்குவனும் ஆர்வத்தோடு இந்திரஜித்தனை தாக்குதற்கு போர்க்களத்தின் முன்னணிக்கு வந்து நின்றான். இவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய போர். அந்த போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பின் புலத்தை விளக்கினான் கம்பன் அடுத்த பாட்டுல. வந்தான் நெடுந்தகை மாருதி மயங்கா முகம் மலர்ந்தான், எந்தாய் கடிது ஏறாய் எனது இரு தோல்மிசை என்றான். அந்தாக என்று உவந்து ஐயனும் அமைவு ஆயினன், இமையோர் சிந்தாகுலம் துறந்தார் அவன் நெடும் சாரிகை தெரிந்து. இது கம்பன் கிட்ட இருக்கிற பல முறை சொல்லி சொல்லி எனக்கு நானே ரசிக்கக்கூடிய இடம் அழகு. ஒரு காட்சிய சிறு சிறு நிகழ்வுகளாக சொல்லி ஒரு தொடர் காட்சியா காமிச்சிட்டான் பாருங்க. எப்படியா வந்தான் இலக்குவன், போரின் முன்னணிக்கு வந்தான். நெடுந்தகை மாருதி, அந்த காட்சியை பார்த்து கொண்டு அவன் முன்னே மாருதி என்கின்ற அனுமன் வந்து நின்றான். மயங்கா முகம் மலர்ந்தான், மயக்கம் உறாது அப்படியே மலர்ந்த முகத்தோடு இலக்குவனை வரவேற்றான். ஏன்னா இதுகாரும் இலக்குவனது வரவுக்காக காத்திருந்த அனுமன்
இந்திரஜித்தனால் பலவாறாக தாக்கப்பட்டு கிடக்கிறான். அப்படி தாக்கப்பட்டு கிடந்தவனாகிய அனுமன் போரினது முன்னணிக்கு இலக்குவன் வந்தவுடனே இவனது உடல் சோர்வு போயிற்று, முகம் மலர்ந்தது, மயக்கம் தீர்ந்தது. ஆகவே மயங்கா முகம் மலர்ந்தான். சொல்லிட்டு என்ன சொன்னான்? எந்தாய் கடிது ஏறாய், இளவலே எனக்கு தந்தை போன்றவனே, என் மீது ஏறிக்கொள்ளுங்கள், எனது இரு தோல்மீசை, என்னோட தோல் மீது ஏறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்திரஜித்தன் தேரில் இருந்து போர் செய்யர். அதற்கு இணையாக நானும் அந்த அளவுக்கு உயருகிறேன். நீங்கள் அவனை சரிக்கு சமமாக போர்க்களத்தில் சந்திக்கலாம் என்றான். அந்தாக என்று உவந்து, அந்தாகன்னா அப்படியே ஆகுக என்று அனுமனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இலக்குவன் உவந்து ஐயனும் அமைவு ஆயினன், ஐயனாகிய இலக்குவன் அனுமனது தோளின் மீது ஏறி அமர்ந்தான். இமையோர் சிந்தா குலம், தேவர்கள் மனமயக்கத்தை விட்டொழித்தனர். சிந்து ஆகுலம்னு பிரிக்கணும். ஆகுலம்னா வருத்தம், வேதனை. இதுகாரும் தேவர்கள் கொண்டிருந்த வேதனை நீங்கியது. துறந்தார், அவன் நெடுஞ்சாரிகை திரிந்தான். அனுமனும் அந்த போர்க்களத்துல இலக்குவனை தன் தோளின் மீது தூக்கி கொண்டு இருத்தி கொண்டு நெடிய வட்டமாக ஓடி திரிந்தான். இது போர்க்களத்துல சாரிகைன்னு பேரு. கொஞ்சம் பரதநாட்டியத்துல ஈடுபாடு உள்ளவர்கள் அல்லது பரதநாட்டிய கலைஞர்களே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த சாரிகள் என்று அவர்கள் நடன இலக்கணத்திலேயே சொல்லுவார்கள். பூச்சாரி என்று பூமியிலே எவ்வாறு எல்லாம் கால்களை கொண்டு நடத்தல். ஆகாசி சாரி என்றால் வானத்துல எவ்வாறு, அதாவது நடனம் ஆடிக்கொண்டே குதித்து அப்படி பூமியில் அவர்கள் கால் படாமல் செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் ஆகாசி சாரின்னு பேர். இதெல்லாம் ஆகாசி சாரி எல்லாம் எதனால உருவாக்கப்பட்டதுன்னா, நம்முடைய நடனம் போன்றவைகள் எல்லாம் புராணங்களோடு தொடர்புடைய ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால புராணங்களுக்கு உரியதாகிய அசுரர்கள், தேவர்கள், இறைத்தன்மை வாய்ந்தவர்கள், இறையவர்கள் வானவழியில நின்று போர் செய்வதாக கதை சொல்லப்பட வேண்டிய தேவை. ஆகவே அவர்கள் வானவெளியில இடது வலதாய் வலது இடதாய் சுற்றி வந்தால் அதுக்கு பேரு ஆகாசி சாரி. அதே பூமியில பண்ணா அவைகளுக்கு பேர் பூச்சாரி. இங்க பாருங்க, சிந்தாகுலம் துறந்தார், அவன் நெடுஞ்சாரிகை திரிந்தான். சாரிகை சுற்றி வருதல். சரி, இருவருக்கும் இப்ப போர் தொடங்கி விட்டது. நேரடியா போருக்கு கம்பன் நம்மை அழைத்து செல்லுகிறான். எப்படியா? காராயிரம் உடன் ஆகியது எனல் ஆகிய கரியோன், ஓராயிரம் பரி பூண்டது ஓர் உயர் தேர்மிசை உயர்ந்தான். நேராயினர் இரு ஓர்களும் நெடு மாருதி நிமிரும், பேராயிரம் உடையான் என திசை எங்கனும் பெயர்ந்தான். என்ன அழகான அந்த போர்க்கள காட்சியில இந்திரஜித்தனை எவ்வாறு இலக்குவன் எதிர்க்கிறான்றத இந்த காட்சியை காமிக்கிறார். காராயிரம் உடன் ஆகியது எனலாகிய கரியோன். காரணா மழை தரக்கூடிய கரிய மேகங்கள். 1000 கரிய மேகங்கள் ஒன்று கூடினார் போல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பருத்த பெரிய நிமிர்ந்த கண்ணங்கரேல் என்ற மேனியை உடலை உடைய இந்திரஜித்தன் 1000 பரி பூண்டது ஓர் உயர் தேர்மீசை உயர்ந்தான். 1000 குதிரைகளினால் பூட்டப்பட்ட ஒரு மிக பெரிய தேரின் மேலே உயர்ந்து தோன்றினான். இப்ப அவன் உயரத்திற்கு இலக்குவன் போகணும் இல்லையா? உடனே என்ன செய்தான் அனுமன்? நேராயினார் இருவோர்களும், இந்திரஜித்தும் இலக்குவனும் இருவரும் நேருக்கு நேர் போர் செய்தற்காக நெடு மாருதி நிமிரும் பேராயிரம் உடையான் என நெடிய உருவத்தை உடையவனாகிய ஹனுமன் இப்பொழுது பண்டொரு காலத்துல நாராயணன் திருவிக்கிரமனாக அவதரித்தது போல் ஓங்கி
உயர்ந்தது போல அந்த திருவிக்கிரமனை போன்று அனுமனும் வானளாவி உயர்ந்தான், திசை எங்கனும் பெயர்ந்தான், திசைகள் எங்கும் திரிந்து சென்றான். அவ்வளவு பெரிய உயரம். நமக்கு இயல்பாகவே மிக உயரமானவர்களை பார்த்தாலேயே ஆச்சரியமாகவும் இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கும். இப்ப இந்த என்னுடைய உரையை எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தெரியாது. யாரேனும் ஓரிருவர் என்னுடைய பள்ளிக்கால நண்பர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இப்பொழுது நான் சொல்லுவது அவர்கள் மிக ஆர்வத்தோடு ரசிப்பார்கள். நான் என்னுடைய பள்ளி காலம், அதாவது என்னுடைய பள்ளி இறுதி வகுப்புகளை 10, 11ஆம் வகுப்புகளை செஞ்சி என்கின்ற நகரில் உள்ள அரசு பள்ளியில முடித்தேன். அந்த பள்ளியில படிக்கின்ற காலத்துல தேசியர் மாணவர் படைன்னு இந்த NCCல பங்கு பெற்றதோட ஒரு பொறுப்பிலும் இருந்தேன். எங்களுக்கு சில சிறப்பு பயிற்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இப்ப எங்களினுடைய தலைமையகம், மாவட்ட தலைமையகமாக இருந்தது எதுனாக்க வேலூர், வடார்காடு மாவட்டத்தினுடைய தலைநகர். இப்பொழுதும் அங்க இருந்தது. அங்கதான் என்னுடைய பெட்டாலியன் சொல்லுவார்கள் அல்லவா, பல பள்ளிகளினது தலைமையிடம் அந்த NCCயை பொறுத்த மட்டும். அங்க அந்த மாதிரி சிறப்பு பயிற்சிக்கு போகும்போது பல பள்ளிகள்ல இருந்து பல மாணவர்கள் வந்திருப்பார்கள், அது போல கல்லூரி மாணவர்கள் வந்திருப்பார்கள். அந்த வேலூர்ல பாகாயம்னு ஒரு இடம் இருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய பாலிடெக்னிக், வேலூரினுடைய மத்திய சிறைச்சாலை தொரப்பாடி அங்கதான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த மைதானத்துலதான் எங்களினுடைய பயிற்சி எல்லாம் நடக்கும். அப்ப பல நூறு மாணவர்கள், ஒவ்வொரு குழுவினுக்கும் ஒரு பயிற்சியாளர் இருப்பார். அவருக்கு பேரு ஹவில்தார்னு பேர். இந்த ஹவில்தார்களுக்கெல்லாம் தலைமையான ஒருவர் இருப்பார். அப்படி இருந்தவர் பெயர் நடேசன்னு பேர். அவரது உயரம் 7 அடி 3 அங்குலம். கற்பனை பண்ணிப்பார். அந்த உயரத்தோட அந்த ஆள் பச்சை நிறத்துல சீருடை, ஆலிவ் கிரீன்ல, அதே ஆள் பச்சை நிறத்துல தலையில தொப்பி, அதற்கு மேல ஒரு சிகப்பு பந்து வைத்திருப்பார்கள். அத பாம்னு சொல்றது மரபு. இதான் அவர் தோற்றம். நீங்க அந்த மைதானத்துல எங்கு நின்று பார்த்தாலும் அவர் நடப்பது முழுமையுமா அந்த கூட்டத்தின் நடுவுல ஒரு தலை முன்னும் பின்னுமாக வந்து செல்லுவது போல இருக்கும். இப்ப ஆரம்ப காலத்துல இந்த உயரத்தை பார்த்து ரசித்து கொஞ்சம் பயந்ததோட சரி, பின்னாளில் அந்த காட்சி கற்பனையில தோன்றுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும்னா, ஏதோ இந்த திருச்செந்தூர் போன்று இருக்கக்கூடிய தலங்கள்ல முருகன் வீறு கொண்டு எழுந்து சூரபத்மனினது தலையை வாங்க அந்த தலை முன்னும் பின்னுமாக சென்று வருவதற்கு இணையான காட்சி போல அது இருக்கும். ஏன்னா இது மாதிரியான காட்சி எல்லாம் போர்க்களத்துல ரசித்து பார்க்கலாம். போர்க்களம் என்பது ஒருவரை ஒருவர் தாக்கக்கூடிய இடம்தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரசனையான தோற்றம், 7 அடி 3 அங்குலம், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அப்ப நான் என்ன உயரத்துல இருந்திருப்பேன்? பள்ளி காலம் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய இந்த உயரம் கூட அப்ப இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால இங்க கம்பன் எப்படி வர்ணிக்கிறான் இந்திரஜித்தனை, 1000 மழை தரும் மேகங்கள் ஒன்று திரண்டு ஓர் உருவானால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட கரிய நிறத்தில் உரியவனாகிய இந்திரஜித்தன் 1000 பரி பூண்டது ஓர் உயர் தேர்மிசை உயர்ந்தான். அந்த உயர்ந்த தேரில் 1000 குதிரைகளால் இழுக்கப்படக்கூடிய தேர்ல அவன் ஏறி நின்றான்.
அவன் உயரத்திற்கு இப்போ அனுமன் என்ன செய்தான்? வானளாவி வளர்ந்து அந்த வளர்ந்த உருவத்தில தன் தோள் மீது இலக்குவனை அமர்த்தி போர்க்களத்துல இங்கும் அங்கும் திரிந்தான்னா, இந்த போர்க்களத்துல வானரர்கள் உயரம் என்னன்னு பாருங்க, அரக்கர்களது உயரம் என்ன, இவர்களுக்கு நடுவுல இவ்வளவு உயர்ந்த நிலையில அனுமன் உயர்ந்து தன் தோல்ல இலக்குவனை வைத்திருக்கிறான்னு பாருங்க. எப்படி அவர்களுக்குள்ள போர் நடக்க ஆரம்பித்தது? தீ ஒப்பன, உறும் ஒப்பன, உயிர் வேட்டன, திரியும் பேய் ஒப்பன, பசி ஒப்பன, பிணி ஒப்பன, பிழையா மாய கொடு வினை ஒப்பன, மனம் ஒப்பன, கழுகின் தாய் ஒப்பன, சில வாளிகள் துறந்தான் துயில் துறந்தான். எப்படியா? துயில் துறந்தான், உறக்கத்தை விட்டு ஒழித்தவனாகிய இலக்குவன். முன்னணி வீரர்கள் போர் செய்து கொண்டிருக்க இவன் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். இந்த ஓய்விலிருந்து விழித்து கொண்டவனாகிய இலக்குவன் எப்படிப்பட்ட அம்புகளை எய்தானா? தீ ஒப்பன, நெருப்பினை கக்க வல்ல அம்புகள். அப்புறம் உறும் ஒப்பன, உறும்னா இடி, இடி தாக்கினால் எவ்வளவு பெரிய அழிவினை ஏற்படுத்துமோ அதுபோல் அம்பினை, இடிக்கு இணையான அம்புகளை எய்தான். பகைவரின் உயிரை விரும்பி பற்றக்கூடிய உயிர் வேட்டன், இந்த அம்புகள் விரும்பி பகைவர்களது உயிரை பெறுகிறதாம், உயிர் வேட்டன. திரியும் பேய் ஒப்பன, பசி ஒப்பன, பிணி ஒப்பன. திரிந்து பிறரினுடைய ஊனினை கவருதலினாலே அது பேயினை போன்றும், உள்ளிருந்து அம்பு உள்ள பாய்ந்து உள்ள வேதனையை கொடுப்பதினாலே வயிற்றினுள் இருந்து கொண்டு வேதனை தரக்கூடிய பசி போலவும், உடலின் கண்ணே எல்லா இடங்களிலும் பறந்து நமக்கு நோயினை தரக்கூடிய நோய் போன்றும், வருத்தக்கூடிய நோயினை போன்றும், பிழையா மாய கொடு வினை ஒப்பன, மனம் ஒப்பன, இடைவிடாது நம்மை பற்றி சூழ்ச்சி மிக்க தீவினைகளை தருவது போலும், வேகமாக சென்று பற்றுவதினால் மனத்தினை போலும், கழுகின் தாய் ஒப்பன சில வெங்கனை துறந்தான். ஊனுணவு கொடுத்து காத்தலால் கழுகினத்துக்கு தாயினை ஒத்த, கழுகு எவ்வாறு தன் குட்டிகளுக்கு, பறவைகளுக்கு, குஞ்சு பறவைகளுக்கு உணவு கொடுத்து மகிழுமோ அதனை போன்று இந்த அம்புகளுக்கு இலக்காக அரக்கர்களினது உடல்களை விரும்பி பெற பலவாகிய அம்புகளை செலுத்தி கொண்டே இலக்குவன் போர்க்களத்துல நின்றான். அவ்வம்பினின் அறுத்தான் இகல் அரக்கன், எவ்வம்பு இனி உலகத்து உளது எனும்படி எய்தான். அம்பரம் எண் திசை வேலைகள் பிறவும் வவ்வும் கடையுக மாமழை பொழிகின்றதுமான. இந்த இலக்குவன் எறிந்த அம்புகளை எல்லாம் மிக எளிதாக இந்திரஜித்தன் தடுத்தான். அம்பினின் அறுத்தான், இலக்குவனால் எய்ய பெற்ற அந்த கொடிய அம்புகளை, அத்தகு அம்புகளை கொண்டே வெட்டி வீழ்த்தினான். என்ன பொருள்? அவன் வாயு அஸ்திரம் எய்தான், அதற்கிணையான வாயு அஸ்திரத்தை இந்திரஜித்தன் எய்து இலக்குவனது அஸ்திரத்தை பயனற்றதாக செய்வான். இதை ஏற்கனவே சொல்லி இருக்கேன். இப்ப எல்லோருக்கும் வாயு அஸ்திரம் இருக்கிறது அப்படின்னா எப்படி ஒன்றை ஒன்று வெல்லும்னாக்க, முன்பே விளக்கி இருக்கிற அந்த வாயு அஸ்திரம் என்பது அதற்குரிய மந்திரத்தை நீங்கள் எத்துணை முறை சொல்லி சொல்லி பழகுகிறீர்களோ அத்துணை முறை அந்த அஸ்திரத்திற்கு ஆற்றல் கூடும். இத வேற விதமா சொன்னா புரியும் நினைக்கிறேன். நம்முடைய மருத்துவ முறைகள்ல பல முறைகள் இருக்கு.
அதுல ஒரு முறை ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. அதுதான் நம்முடைய இந்திய நாட்டினது தொன்மையான மருத்துவம்னு சொல்லுகிறார்கள். ஆனால் உலகோர் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இந்த ஆயுர்வேதத்துல உள்ளுக்கு தரக்கூடிய மருந்துகள் உண்டு. அவ்வாறு அருந்துதற்குரிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்த நீங்கள் கொண்டுள்ள நோயினது வீரியத்திற்கு தகுந்தாற் போல இங்க மருந்தினது வீரியத்தை கூட்டி தருவார்கள். அதற்கு பெயர் என்னன்னாக்க ஆவர்த்திகள்னு பேர். ஒரே மருந்து ஒரு ஆவர்த்தியிலிருந்து தொடங்கி 10 ஆவர்த்தி வரைக்கும் கிடைக்கும். ஆவர்த்தினா என்னன்னா, அந்த மூலிகை சாரோடு நெய்யினை இட்டு ஒரு குறிப்பிட்ட அளவினுக்கு காய்ச்சுவார்கள். அந்த அளவுக்கு காய்ச்சியதன் பிறகு அதுல மீண்டும் முந்தைய அளவில் ஊற்றியது போல மூலிகை சாறை ஊற்றுவார்கள். மீண்டும் அது கொதித்து அந்த மூலிகைகளை எல்லாம் தன்னுள் எடுத்துக்கொண்டு அந்த நெய் மேலும் கொதிக்க 3வது முறையும் முந்தைய அளவிலதாகிய சாறினை ஊற்றுவார்கள். இவ்வாறு எத்துணை முறை ஊற்றுகிறார்களோ அத்துணை முறையும் அது கொதித்து திரண்டு அந்த மருந்து மிக வீரியமுடையதா மாறும். அப்போ மருத்துவருக்கு தெரியும் இந்த நோயாளனுக்கு எத்தகு வீரியத்தினுக்கு உண்டான மருந்தை தர வேண்டும் என்று தெரிந்து அதற்குண்டானதை பரிந்துரைப்பார். அப்போ மருந்து என்றாலும் ஒரு தன்மைத்தான பெயர் கொண்டதாக இருந்தாலும் அந்த மருந்தினுடைய ஆற்றல் வேறுபடுகிறது. இப்ப நம்ம நவீன ஆங்கில மருத்துவத்துல என்ன பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இந்த மில்லிகிராம் என்ற அளவுல குறிக்கிறோம். 1 மில்லிகிராமில் இருந்து தொடங்கி 1000 மில்லிகிராம் வரைக்கும் மருந்துகள் இருக்கு. அப்ப நாம கொண்டுள்ள நோயின் தன்மைக்கு ஏற்றாற் போல எத்துணை எடைக்கு உரிய மருந்த உண்ண வேண்டும்னு மருத்துவர் பரிந்துரைக்கிறார். அது போல இந்த அத்திர பயிற்சியில அந்த அத்திரத்திற்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை சொல்லி பழகி இருக்கிறீர்களோ அத்துணை முறை அந்த அத்திரத்தினுடைய ஆற்றல் உயர்ந்து கொண்டே போகும். அப்ப இலக்குவன் யோசிச்சு பாருங்க, இலக்குவன் இதுவரை கம்பன் எவ்வளவு சாமர்த்தியமான ஒரு கவிஞன் இப்ப புரியும். இப்ப இலக்குவன் போர் என்று செய்தது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் 3 இடத்துலதான். முதல்ல அவன் போர் செய்தது எங்க அப்படின்னா, விஸ்வாமித்திரருக்கு உதவி செய்ய வேள்வியை காப்பதற்கு போர் செய்தது. அதுக்கு முன்னாடி தாடகை அழிச்சது ராமன் தான், லக்குவன் ஒண்ணும் பண்ணல. அதன் பிறகு காட்டிற்கு வந்து சில அரக்கர்களை இருவருமாக கொன்றிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அரக்கர்களோடு போர் செய்த பொழுது ராமன் இலக்குவனை சீதைக்கு காவலாக நிறுத்திவிட்டு தன்னந்தனியனாய் தான் போர் செய்திருக்கிறான் கரனோடெல்லாம். அப்போ இலக்குவன் ஒரு வெளிப்படையான போரை செய்தற்கு உண்டான வாய்ப்பு இங்கதான் கிடைச்சிருக்கு. அப்ப அவனிடம் இருக்கக்கூடிய அத்திரங்கள் எல்லாம் அவனால் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருந்தாலும் அதிகமாக பயன்பட்டது இல்லை. ஆனா இந்திரஜித்த நிலை அப்படி அல்ல. இப்ப நாமே பார்க்கிறோம், இதற்கு முன்பு இந்திரஜித்தன் 2 முறை பிரம்மாஸ்திரம் விட்டிருக்கான். ஒன்று அசோகவனத்தை அழித்த அனுமன் மீது விட்டு இருக்கிறான். அடுத்து இந்த போர்க்களத்துல இலக்குவனுக்கும் வானரர்களுக்கும் இந்த அத்திரத்தை கொண்டு தாக்கி இருக்கிறான். அப்ப இவனுடைய அத்திரம் அதன் கண் இவன் கொடுத்துள்ள மந்திரத்தின் ஆற்றல் மிகுதியா இருக்கும். அதனாலதான்
இலக்குவன் என்ன அத்திரம் எய்கிறானோ அதற்கு இணையான நேரான அதே அத்திரத்தை எய்து இலக்குவன் அது அத்திரங்களை எல்லாம் பயனற்றதாக மாற்றுகிறது. இதுதான் ஆற்றல். அவனுடைய அம்பை காட்டிலும் நம்முடைய அம்பு ஆற்றல் மிகுந்ததா இருக்கும். அதனால் அவன் எந்த அம்புகளை எய்தானோ இலக்குவன், அந்த அம்புகள் வருகின்ற பொழுதே அதனது தகுதி, அதனது வேகம் என்னன்னு தெரியும் போர்த்துறையிலேயே இருப்பவர்களுக்கு. அதனால அதே போன்றதாகிய அத்திரங்களை எய்து இலக்குவன் எய்த அத்திரங்களை எல்லாம் அறுத்தான் இந்திரஜித்தன். இகல் அரக்கன், இகல் அரக்கன, இகல்னா பகை, பகைகளிலே தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய அரக்கனாகிய இந்திரஜித்தன் அறுத்தான். அடுத்தது எவ்வம்பு இனி உலகத்து உளது எனும்படி எய்தான். தன்னுடைய அம்பினுக்கு இணையாக வேறு எந்த விதத்தில் அம்புகள் இருக்கும் என்று யார் ஒருவராலும் அறிய முடியாத அளவினுக்கு தன் அம்புக்கு நேர் எதிராக பிரிதோர் அம்பு தோன்றாது என்ற உறுதியோடு எய்தான் இந்திரஜித்தன். எவ் அம்பரம் எவ் எண்டிசை எவ் வேலைகள் பிறவும். எவ் அம்பரம்னு கேட்டாக்க ஆகாயம், அம்பரம்னா ஆகாயம். எவ் எண்டிசை 8 திக்குகள், எவ்வேலை எல்லா கடல். ஆகவே யாவற்றையும் 8 திசைகள், வானம், கடல், இவைகள் எல்லாவற்றையும் வவ்வும் கடை யுக மாமழை பொழிகின்றதுமான பற்றி அழிக்க கூடியதோ யுகத்தின் முடிவிலே முற்றிலுமாக கொட்டக்கூடிய மழையை போலும் கணக்கிலாத அம்புகளை இந்திரஜித்தன் இலக்குவன் மீது எய்ய ஆரம்பிச்சான். இனி எவ்வம்பு உலகத்து உளது எனும்படி எய்தான். தன்னுடைய அம்புகளுக்கு இணையான வேறு அம்புகள் என்ன யாரிடம் இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எய்தான். ஆயோன் நெடும் குருவி குலம் எனலாம் சில அம்பால் போய் ஓடி துறந்தான். அவை பொறியோ என மறிய தூயோனும் அத்துணை வாளிகள் தொடுத்தான். அவை தடுத்தான். தீயோனும் அக்கணத்து 1000 நெடும் சாரிகை திரிந்தான். ஆயோன் நெடும் குருவி குலம் எனலாம் சில அம்பால். இந்திரஜித்து நெடிய குருவி கூட்டம் என்று சொல்லுதற்குரிய சில அம்புகளால் போய் ஓடிடத் துறந்தான். இலக்குவன் ஏவிய அம்புகளை நீங்கி ஒழியும்படி விலக்கினான். அவை பொறியோ என மறிய. அங்கனம் இலக்குவன் அம்புகளை துண்டித்த பின்பும் அந்த அம்புகள் தீப்பொறியோ என்று எண்ணுமாறு அறிந்து செல்ல தூயோனும் அத்துணை வாளிகள் தொடுத்தான். அவை தடுத்தான். தூயவனாகிய இலக்குவன் இந்திரஜித்தன் தன் மீது எரிந்த அம்புகளை கூட தனது அம்புகளினால் தடுத்தான். தீயோனும் அக்கணத்து 1000 நெடும் சாரிகை திரிந்தான். கொடியவனாகிய இந்திரஜித்தனும் 1000 முறை சுற்றி சுற்றி வந்து இலக்குவனை தாக்க முற்பட்டான். கல்லும் நெடுமலையும் பல மரமும் கடை காணும் புல்லும் சிறு கொடியும் இடை தெரியா வகை புரிய செல்லும் நெறிதொரும் சென்றன தெரு கால் புரை மரவோன் சில்லின் முதிர் தேரும் சினவய மாருதி தாழும். எப்படியா? தெருகால் புரை மரவோன் அழிக்கக்கூடிய ஊழி காற்றினை போன்ற வலிமை உடைய இந்திரஜித்தன் சில்லின் முதிர் தேரும் சினவய மாருதி தாளும். சக்கரத்தால், சில்லுன்னா வட்டம், இங்க சக்கரம், தேரினது வலிய சக்கரமும் சினமிக்க அனுமனினுடைய கால்களும் ஒன்றை ஒன்று பொருதக்கூடிய அளவுல சுழன்றதும். இவன் தேருல சக்கரம் அவ்வளவு வேகமாக சுற்றி இந்திரஜித்தன் சுற்றி சுற்றி வருகிறான் போர்க்களத்தில். அதற்கு இணையாக அனுமன் தனது தோளிலே இலக்குவனை தூக்கி கொண்டு தனது கால்களால் அந்த தேர் சக்கரத்திற்கு இணையாக இவனும் சுற்றி சுற்றி வந்தான்.
கல்லும் நெடுமலையும் பல மரமும் கடை காணும். கல்லும் மலையும் பல வகை மரங்களும் கடையாகிய புல்லும் சிறு கொடியும் இடை தெரியா வகை புரிய. புற்களும் சிறு கொடிகளும் தம்முள் வேற்றுமை தெரியாதவாறு அமைய செல்லும் நெறிதொறும் சென்றன. இவர்கள் செல்லக்கூடிய வழிகள் தோறும் தடையின்றி சென்றன. இவர்கள் சுத்தின வேகத்துல அந்த இயற்கை தாவரங்கள் கூட இவர்கள் வேகத்தினால் பற்றப்பட்டு இவர்கள் பின்னாடியே போயிற்று. அவ்வளவு வேகமா. இரு வீரரும் இவன் இன்னவன் இவன் இன்னவன் என செரு வீரரும் அறியாவகை திரிந்தார் கணை சொரிந்தார். ஒரு வீரரும் இவர் ஒக்கிலர் என வானவர் உவந்தார். பொறு வீரையும் பொறு வீரையும் பொறுதலா என பொறுதர். இரு வீரரும் லக்குவனும் இந்திரஜித்தனும் இவன் இன்னவன் இவன் இன்னவன் என்ன அவர்கள் ஓடி ஓடி சுழன்று சுழன்று போர் செய்த வேகத்துல பார்த்தவர்களுக்கு அடையாளமே தெரியலையா, யாரு இந்திரஜித்தன் யாரு இலக்குவன். இரண்டு வீரர்களும் அவரவர்களது அடையாளம் தெரியாத அளவுல வேக வேகமாக சுழன்று சுழன்று போர் செய்தார்கள். செருவீரும் அறியாவகை திரிந்தார் கனை சொரிந்தார். போர் வீரர்களும் அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கூட இதில் யார் இலக்குவன் யார் இந்திரஜித்தன் என்று தெரியாத அளவிலே இவர்கள் இருவரும் வேக வேகமாக சுழன்று சுழன்று அம்புகளை ஒருவர் மீது ஒருவர் எய்து கொண்டார்கள். பொறு வீரையும் பொறு வீரையும் பொறுதல் என பொறுதார். அலை மோதும் கடலும் மற்ற ஒரு கடலும் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல் இந்த இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதினார்கள். வானவர் ஒரு வீரரும் இவர் ஒக்கிலர் என உவந்தார். வானத்தில் இருக்கிற தேவர்கள் இந்த இருவர்களது போர் முறையை பார்த்து இவர்களுக்கு இணையான வீரர்கள் இனி உலகத்தில் யார் ஒருவரும் இருக்க முடியாது என்று உறுதி கூறினார்களாம். வின் செல்கில செல்கின்றன விசிகம் என இமையோர் கண் செல்கில மனம் செல்கில கனிதம் உறும் எனின் ஓர் எண் செல்கில நெடும் காலவன் இடை செல்கினன் உடல் மேல் புன் செல்வன அல்லால் ஒரு பொருள் செல்வன தெரிய. ரொம்ப அழகு. விசிகம் விண் செல்கில செல்கின்றன என இருவரும் எய்த அம்புகள் வானவெளிக்கு போகலையா அன்றி செல்லுகின்றன என்று கண்டறியுமாறு. எங்க அந்த அம்பு போகுது தெரியல. அவ்வளவு வேகம், மின்னலை காட்டிலும் பல மடங்கு வேகம். ஒருவர் மீது ஒருவர் எய்து கொள்ளக்கூடிய அம்பினது வேகம் இருக்க அது எங்கு போகிறதுன்னு தெரியலையா. தேவருடைய இமையோர் கண் செல்கில மனம் செல்கில. இந்த போர்க்களத்தை வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் அவர்கள் கண்களுக்கு இந்த அம்புகள் புலப்படல, அவர்களினது மனத்தாலும் அறிய முடியல. அவ்வளவு வேகம் இந்த அம்புகள் ஒருவரால் எய்யப்பட ஒருவர் மீது ஒருவர் அப்படி அம்புகளை செலுத்திக் கொள்ளுகிறார்கள். கணிதம் உறும் எணின் ஓர் எண் செல்கில. இவர்கள் எய்த அம்புகளை கணக்கு வழி கொஞ்சம் எண்ணி சொல்லலான்னா முடியலையா, கணக்கும் அங்கு தோற்றுவிட்டது. அவ்வளவு எண்ணிக்கையில் இல்லாத அம்புகள். அடுத்தது நெடுங்காலவன் இடை செல்கிலன். இந்த அம்பு போற வேகத்துல காற்று கூட உள்ள நுழையலும். எப்படி ஒரு அம்பினுக்கும் மற்றொரு அம்பினுக்கும் அப்படி மிக நுணுக்கமான காற்று செல்லக்கூடிய அளவினுக்கு கூட இடைவெளி இல்லாத அளவுல ஒருவர் மீது ஒருவர் அம்புகளை வாரி சொரிகின்றனர். அப்படி செய்ய உடல் மேல் புண் செய்வன அல்லால். இந்த அம்புகள் ஒருவர் உடல் மீது பட்டு ஏற்பட்ட புண்களை கொண்டுதான் இவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையான வேகத்துல அம்புகளை கொண்டு தாக்கி கொள்ளுகிறார்கள்னு காண்பவர்களுக்கு புரிந்ததா. அம்பை யாருமே பார்க்கல, மானுடர்கள் இல்லை, மற்றைய போர்க்கள வீரர்கள் இல்லை, இவைகளுக்கு மேலாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களாலும் இந்த அம்பு எங்கு தோன்றுகிறது எங்கு செல்லுகிறது தெரியல. ஆனா ஒவ்வொருத்தர் உடம்புலையும் புண்ணு மட்டும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது.
எப்படி கண்ணுல படாத அளவுல வேகம் எதிரியினது உடல்ல பட்டு அவனுக்கு ஊரை விளைக்கிறது. எவ்வளவு லாவகமாக அம்புகள் மிக வேகமாக எரியப்படுகின்றன. நீங்கள்லாம் அதை கொஞ்சம் நமக்கு சில அடிப்படையான நம்முடைய இன்றைய போர்க்கருவிகள் எல்லாம் பார்த்தா தெரியும். நம்முடைய இன்றைக்கு தேவை என்னன்னா போர்க்கருவிக்கெல்லாம் வில்லெல்லாம் கிடையாது, அது விளையாட்டோடு நிறுத்திட்டோம். இன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் துப்பாக்கிகளும் அதில் இடப்படக்கூடிய குண்டுகளும் தான். எல்லா துப்பாக்கியும் ஒரு போல இருக்காது, ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் தனி வேகம் உண்டு. அந்த குழலிலிருந்து அந்த தோட்டாக்கள் வெளிவரக்கூடிய வேகம் கணக்கிடப்படுவது உண்டு. அப்போ ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் அதனுடைய அளவு மாறுவது போல் அதிலிருந்து புறப்படக்கூடிய குண்டுகளினது வேகம் மாறுபடும். சில துப்பாக்கிகளிலிருந்து குண்டுகள் வெளியே வருவதை காணவே முடியாது. அது இயந்திர துப்பாக்கிகள்னு சொல்லக்கூடிய லைட் மெஷின் கன். அதெல்லாம் தாண்டி நிறைய வந்தாச்சு. அது இரவு நேரத்துல அந்த துப்பாக்கிகள் வெடிக்கப்படுகின்ற பொழுது பார்த்தீர்கள்னா தெரியும், ஒரு பெரிய புற்றிலிருந்து மின்மினி பூச்சிகள் 100, 1000, லட்சம் என்று வருவது போல கொத்து கொத்தா வரும். வெறும் அந்த ஒளி மட்டும்தான் தெரியும். அவ்வளவு வேகத்தினுக்கு இப்பொழுது நிறைய நவீன தொழில்நுட்பங்கள். ஆனா அந்த காலத்துல வீரம் என்பது அவர்கள் வீசும் வாளிலும் எய்யும் அம்பிலும் தான். அதனாலதான் சுக்ரீவன் கேட்டான் ராமன் கிட்ட, நீ வாலி என்ற என் அண்ணனை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது, முடிந்தால் அவனுக்கு இணையா போர் செய்ய முடியும்னா 7 மராமரத்தை ஒரு அம்புல தொலைச்சி காமியணும். ஒரு மராமரத்தை தொலைக்கிறதே கஷ்டம், அவ்வளவு நாருடைய மரம் அது. அத ஒன்றன் பின் ஒன்றாக 7 மரம் நிறுத்தப்பட்டு இருக்குன்னா இப்ப என்ன வேகத்துல ராமன் அம்பினை எய்தால் 7 மரத்தையும் தொலைக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் தான் போர்க்களத்தினுடைய சிறு சிறு அழகுகள். அதனால இவர்கள் ஒருவர் மாட்டு ஒருவர் எய்து கொண்ட அம்புகளை யாரும் பார்க்கல. ஆனா 2 பேர் உடம்புலையும் இந்த அம்புகளினால் ஏற்படுத்தப்பட்ட காயம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத வேகத்தில் அம்பு போய் எதிரிகளை தாக்குகிறது. சரி, எரிந்து ஏறின திசை யாவையும் இடியாம் என பொடியாய் நெறிந்து ஏறின நெடு நான் ஒலி படர்வான் நிறை உருமின் சொரிந்து ஏறின சுடு வெண்கணை தொடும் தாரகை முழுதும் கரிந்து ஏறின உலகு யாவையும் கனல் வெம்புகை கதுவ. போர்க்களத்தில் அடுத்த ஒரு அழகான காட்சி. நெடு நான் ஒலி இடி ஆம் என பொடியாய் நெறிந்து ஏறின. நெடிய வில், பெரிய வில்லிலிருந்து உருவான நான் ஓசை, ஒவ்வொரு அம்பும் வெளியிட இந்த நான் அதிரும் ஒலி இடியோசை என்று சொல்லும்படி அந்த ஓசையே பலவற்றை தகர்த்ததா. இதுக்கு ஏற்கனவே ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கேன். மிக அதிகமான ஒலி அதிர்வை ஏற்படுத்தினால் அந்த ஒலி அதிர்வினை கொண்டு பல திடப்பொருள்களை சிதைக்க முடியும். இப்போ நவீன தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய இரும்பு தகடுகளை வெட்டுதற்கு எதை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? மிக உயர் அழுத்தத்தில் மிக குறுகிய வாயின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய நீர் இருக்கல்லவா, அது எவ்வளவு பெரிய உறுதி வாய்ந்த உலோக தகடுகளை வெட்டும் என்ற அளவிலே இப்ப நிரூபிக்கிறார். முன்னெல்லாம் வெட்டுவதற்கு அந்த பழுக்க காய்ச்சப்பட்ட பகுதியிலிருந்து வெட்ட, அதெல்லாம் அந்த மரபெல்லாம் இப்ப மாறி ஆயிற்று. அது போல இவர்களால்
அனுப்பப்படக்கூடிய அம்பு எப்படி இருக்கிறதா? பாட்டை எங்கேயோ விட்டுட்டேனோ? இல்ல, இவர்களால் ஒருவர் மீது ஒருவர் விட்டுக்கொள்ளக்கூடிய அம்பு அந்த அம்பினால் எழுப்பப்படக்கூடிய நான் ஒலி, அந்த நான் ஒளி அதிலிருந்து எழக்கூடிய மிக பெரியதோர் சத்தம் பலவற்றை சிதைத்தன. ஏற்கனவே சொல்லியது போல இந்த ஏர் பிரான்ஸ்ல ஒரு விமானம் இருந்தது, இப்ப நிறுத்திட்டாங்க. அது கன்கார்ட்னு பேர். பல நாடுகள் தடை விதித்திருந்தன அந்த விமானம் தங்கள் நாட்டின் மீது பறக்க கூடாதுன்னு. சரி, அவ்வளவு தொலைவுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம ஊர்ல சென்னையில மவுண்ட் ரோட்ல பூமிக்கு கீழாக பாதை அமைப்பதற்கு பல எந்திரங்களை கொண்டு முயலுகின்ற பொழுது அந்த வீதியில இருந்த பல கட்டிடங்கள்ல விரிசல் ஏற்பட்டது, அதிர்வு. இதெல்லாம் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்துல பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய நானிலிருந்து எழுந்த ஒலி இடி போல ஒலித்து அது அடுத்தடுத்து. ஏன்னா இவர்கள் அம்புகளை வைத்து தொடுத்து எய்யக்கூடியது மிக கடுமையான வேகம், காற்றே இடைப்புகாத வேகம் எழுதினர். அப்ப அந்த தொடர் இடி ஒலி எப்படி கேட்கும்? அதனால் அந்த ஒலியினால் பல இடங்கள் தகர்ந்து போயினவா. படர்வான் நிறை உருமின் சொரிந்து ஏறின கடுவெங்கனை பரவி செல்லுதற்கு இடமாகிய வானத்தில் இடியினை போன்று இந்த அம்புகள் இலக்கினை சென்று தாக்கின. திசையாவும் எரிந்து ஏறின, எல்லா திசைகளும் தீப்பற்றி எரிய தலைப்பட்டது. உலகு யாவையும் கனல் வெம்புகை கதுவ, உலகம் எங்கும் தீயினால் எரி உண்ணப்பட, எங்கு சென்றாலும் வெப்பம், தீயின் ஜுவாலை. நெடுந்தாரகை முழுதும் கரிந்து ஏறின, இந்த பூமியில ஏற்பட்ட நெருப்பினது வேகமும் உயரமும் வானத்துல இருந்த நட்சத்திரங்களையும் எரித்தனம். இதெல்லாம் வேற வழி இல்லை. கொஞ்சம் மீ உயரா சொன்னாதான் போர்க்களம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நிஜமாவே நீங்க நான் ஒரு வேடிக்கையான ஒரு கருத்து சொல்லுவேன். இதெல்லாம் அப்படி கற்பனையில பார்க்கறதுக்கு தான் நல்லா. நாம நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் இந்த நீதிமன்ற காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்போம். அது போன்று சில புதினம் எழுதியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆங்கிலத்துல தமிழ்ல. இந்த வழக்கு மன்றங்களை மையமாக வைத்து பல கதைகள், ஒன்று ரெண்டு அல்ல, பல 100,000 வந்திருக்கு. இதையெல்லாம் படிச்சுட்டு நீங்க எங்கேயாகிலும் ஒரு நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு வழக்க பார்க்க உட்கார்ந்தீர்கள்னா அதை காட்டிலும் வாழ்க்கையிலே மிக பெரிய துயரம் தரக்கூடிய சம்பவம் எதுவுமே இருக்காது. நாம் கதையில படித்தது போலோ திரைக்காட்சியில் கண்டது போலோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்காது. இதுக்காக நாம இவ்வளவு பிரயாசப்பட்டோம், அங்க போய் வந்து போவோம். அதே போல திரைப்படங்கள்ல சில காட்சிகளை பார்த்து அப்படியே மெய்சில் இருப்போம். அது எங்கு எடுக்கப்பட்டதோ அதற்கு உண்டான அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போனீங்கன்னா வாழ்க்கையின் விரக்திக்கே போயிடுவீங்க. அதை காட்டிலும் கடுமையான ஒரு சலிப்பனை தரக்கூடிய செய்தி எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கம்பன் போர்க்களத்தை இப்படி எல்லாம் வர்ணிக்கிறான்னா அது கம்பனினுடைய கவியாற்றல். இப்படி எல்லாம் போர்க்களத்தை ஒரு விஷுவல் ரைட்டிங்கா எழுதுறது கம்பனுக்கு கைவந்த கலை. அதனால அந்த போரினுடைய போக்க இந்த உணர்ச்சி பிரவாகமா சொன்னாதான் படிக்கின்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். சாதாரண விஷயம், அவ்வளவுதான். வெடிக்கின்றன திசை யாவையும் விழுகின்றன இடி வந்து இடிக்கின்றன சிலை நான் ஒலி இரு வாய்களும் எதிரா கடிக்கின்றன கனல் வெங்கனை கலிவான் உற விசை மேல்
பொடிக்கின்றன பொறி வெங்கனல் இவை கண்டனர் புலவோர். சிலை நான் ஒலி வில்லிலிருந்து இருவரது வில்லிலிருந்து எழக்கூடிய நாணினது ஓசை திசையாவையும் வெடிக்கின்றன. 8 திக்குகளிலும் சென்று மிக பெரிய வெடித்தல் ஒலியை ஏற்படுத்தின. விழுகின்றன இடி வந்து இடிக்கின்றன. விழும் இடிகளை ஒத்து பெருமுழக்கம் செய்தன இந்த நான் ஒலிகள். இரு வாய்களும் எதிரா கடிக்கின்றன கனல் வெங்கனை. இரு முனைகளும் பொருந்த ஒன்றை ஒன்று எதிர்பட்டு கடிப்பனவாகிய கனலினை சொரியும் வெம்மையை கொண்டன அம்புகள். லக்குவன் விடுற அம்பு, இந்திரஜித்தன் விடுற அம்பு ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் சந்தித்து நெருப்பை கக்கினவா. கலிவான் உற விசை மேல் வெங்கனல் பொறி பொடிக்கின்றன. ஒலிக்கக்கூடிய வானத்துல பொருந்த சென்ற வேகத்துல வானம் முழுவதும் தீப்பொறிகளை தோற்றுவித்தனவா இந்த அம்புகள். புலவோர் இவை கண்டனர். தேவர்கள் தங்கள் இருப்பிடமாகிய வானம் என்னாகுமோன்னு அச்சத்தால் பார்த்தார்கள். வானம் எங்கும் தீப்பொறி. கடல் வற்றின மலை உக்கன பருதி கணல் கது உற்று உடல் பற்றின மரம் உற்றன கனல் பட்டன உதிரம் சுடர் வற்றின சுரு மிக்கது துணிப்பட்டு உதிர் கணையின் திடற்பட்டது பறவை குழி திரிவுற்றது புவனம். என்ன அழகான இடம் பாருங்க. கடல் வற்றின, இந்த இருவரது அம்புகளினால் எழுந்த வெம்மை, வானளாவிய அந்த வெம்மை நிலத்தில் இருந்த கடல் நீரை எல்லாம் வற்றச் செய்தவன். மலை உக்கன, மலைகள் துகள் துகளாக உதிர்ந்து போயினவன். இந்த அம்புகள் தாக்கின வேகம், அந்த வில் நானொளி எழுப்பின சத்தம். பருதி உடல் கனல் கது உற்று பற்றின. சூரியனது உடல் இந்த அம்புகளினால் எழுந்த வெம்மையினாலே கதுவ பெற்று சூரியன் பற்றி எரிந்ததான். எப்படி நெருப்புக்கே இது நெருப்பா போச்சு. கம்பனுக்கு இந்த அழகு ரொம்ப. மரம் கனல் உற்றன பட்டன, மரங்களெல்லாம் சட்டென்று தீப்பற்றி எரிந்தன. உதிரம் சுடர் வற்றின சுருமிக்கது, வீரர்கள் அந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட வீரர்களினுடைய உடல்ல இருந்த ரத்தம் அப்படியே வற்றியதான் வெம்மையினால் டீஹைட்ரேட் ஆயிருக்கு உடம்பு. சுரு நாற்றம் மிக்கு தோன்றியது, அந்த தீ பொறிப்பட்டு அந்த உடல் கருகின நாற்றங்கள் வேறு எல்லா இடங்களிலும் பரவின. பறவை குழி துணி பட்டு உதிர் கனையின் திடற்பட்டது. கடற்பரப்பு பள்ளம் முறிபட்டு சிதறிய அம்புகளால் மேடாயிற்று. எப்படி முதல்ல போன ஒரு அம்பு தொகுதியினால அது ஏற்படுத்தின வெப்பத்தினால கடல் நீர் வற்றி விட்டது. இப்ப கடல் இருந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய குழி. இந்த குழிகள் எது கொண்டு நிரப்பப்பட்டனவா? இவர்கள் எய்யக்கூடிய அம்புகள் ஒன்றை ஒன்று தாக்கி சிதறுகிறது பாருங்க. அந்த சிதறின அம்புகள் எல்லாம் இந்த வற்றின கடல் பரப்புல விழுந்து அந்த ஆழங்கால் பட்ட குழியை நிரப்பினது. எப்படி கற்பனையினது உச்சம். ஆக புவனம் திரிவுற்றது, உலகம் ஒரு நிலையில்லாமல் முன்னைக்கு வேகம் கூடி சுழன்றது. உலகமே தன்னுடைய சுழற்சியின் போக்கை மாற்றிக்கொண்டு ரொம்ப விரைவாக சுழன்றது. எரிகின்ற அயில் வெங்கனை இரு சேனையும் இரிய திரிகின்றன. புடை நின்றில திசை சென்றன, சிதறி கரி பொன்றின பரிமங்கின கவி சிந்தின கடல் போல் சொரிகின்றன பொறு செம்பூனல் தொலைகின்றன கொலையால். மா வானதி, வாசகதவை சாத்தும். எரிகின்ற அயில் வெங்கனை இரு சேனையும் இரிய திரிகின்றன. இவர்களால் எரியப்படக்கூடிய கூரிய அம்புகள்
இரு திற சேனைகளும் அஞ்சு நிலைகட்டு ஓடக்கூடிய அளவுல எல்லா திக்குகளிலும் திரிந்தன. புடை நின்றில சிதறி திசை சென்றன. எங்கும் நிற்காத அளவுல எல்லா திசைகளின் எல்லை வரைக்கும் இந்த அம்புகள் சென்று எதிர்பட்டவைகளை எல்லாம் அழித்தன. கரி பொன்றின, பரி மங்கின, கவி சிந்தின. கரி யானைகள், யானைகள் இறந்து போயின. பரி குதிரைகள் அழிந்து போயின. கவி வானரங்கள் சிதறுண்டு இறந்தன. பொறு செம்புனல் கடல் போல் சொரிகின்றன. அலைகள் மறியக்கூடிய கடல்ல இரத்த கடலாக உருவெடுத்து அலைகளெல்லாம் இரத்தங்களாக, இரத்தத்தின் குவியல்களாக காட்சியளித்தன. கொலையால் தொலைகின்றனர். இரு திறத்து படை வீரர்களும் இந்த இருவர்களினது அம்புகளை எய்வதினாலே பலரை கொன்று அந்த களம் முழுவதும் பிணக்காடாயிற்று. புரிந்து ஓடின, பொரிந்து ஓடின, புகைந்து ஓடின, புகை போய் எரிந்து ஓடின, கரிந்து ஓடின, இடம் ஓடின, வலமே திரிந்து ஓடின, பிரிந்து ஓடின, செறிந்து ஓடின, திசை மேல் சரிந்து ஓடின. கரும் கோள் அரிக்கு இளையான் விடு சரமே. கரும் கோளரிக்கு இளையான் விடு சரம். கரிய வலிய சிங்கம் போன்ற ராமனுக்கு தம்பியாகிய இலக்குவன் ஏவிய அம்புகள் புரிந்து பொரிந்து புகைந்து ஓடின. வளைந்து வளைந்து சென்று தாக்கியது. பொரிந்து ஓடின, பிளந்து தாக்கியது. நெருப்பினை கக்கி புகைந்து தாக்கியது. புகை போய் எரிந்து ஓடின, கரிந்து ஓடின, இடம் ஓடின. சில அம்புகள் புகையில்லாமல் நெருப்பாகவே சென்று தாக்கியது. சில அம்புகள் கரிந்து ஓடின. தன்னுடைய வெப்பத்தினால் இவைகளே எரிந்து அந்த நெருப்பு துண்டுகள் போல் எதிரிகளை சென்று தாக்கின. சில அம்புகள் இடப்பக்கமாக ஓடின. சில அம்புகள் வலப்பக்கமாக ஓடின. சில அம்புகள் பிரிந்து தனித்தனியாக சென்றன. சில இடங்கள்ல அம்புகள் கொத்து கொத்தாக சென்று தாக்கின. எல்லா திசைகளிலும் இது போன்றதாகிய காட்சிகள் இலக்குவனிலான் அவனது வில்லிலிருந்து எய்யப்படக்கூடிய அம்புகள் இவ்வாறு சென்று பலவாறாகிய அழிவுகளை தருவதாய் இருந்தன. இதோட நிற்கட்டும்.